வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். 2வது உலகப் போரை முன்னின்று நடத்தியவர்கள் ஜெர்மனியின் ஹிட்லரும், இத்தாலியின் முசோலினியும், ஜப்பானின் டோஜோவும் தான். இவர்களுள் முசோலினி, ஹிட்லர் பேசப்படுகிற அளவுக்கு டோஜோவை பற்றி பேசுவதில்லை. என்ன ஆனார்கள் மூவரும்? 2வது உலகப் போரினுடைய இறுதியில் 1945ஆம் ஆண்டு ஏப்ரல், மே மாதங்களில் முசோலினி கொல்லப்பட்டு ஒரு தந்தி கம்பத்தில் தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருந்தார். ஹிட்லர் என்ன ஆனார்? தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்து போய்விட்டார். டோஜோவுக்கு என்ன நேர்ந்தது? சட்டென்று பலருக்கும் விடை தெரியாத கேள்வி இது. டோஜோ தங்கியிருந்த அரண்மனையை அமெரிக்க படை 45 செப்டம்பர் 11ஆம் தேதி சுற்றி முற்றுகையிட்டது. அந்த செய்தி அறிந்த டோஜோ தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். ஆனால் ஒரு பதற்றத்தில் அந்த குறி தப்பிவிட்டது. அவர் பிழைத்து கொண்டார். அவரை அந்த அமெரிக்க இராணுவம் கைப்பற்றி சிறையிலே வைத்து விசாரணை நடத்தி ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1948 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி தூக்கிலிட்டது. ஆணவக்காரர்கள் யாரும் வரலாற்றில் நிலைத்து நின்றதில்லை என்பதைத்தான் இந்த செய்திகள் காட்டுகின்றன.